18/6/2025. இனிமையான குழந்தைகளே, இது ருத்ர ஞான யஜ்யமாகும். இதை சுயம் பகவான் படைத்திருக்கிறார். இதில் நீங்கள் உங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணம் செய்யுங்கள். ஏனென்றால் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். கேள்வி: சங்கம யுகத்தில் எங்கு ஒரு அதிசயமான விளையாட்டு நடக்கிறது? பதில்: பகவானால் படைக்கப்பட்ட யஜ்யத்தில்தான் அசுரர்களின் தடை ஏற்படுகிறது. இது கூட சங்கம யுகத்தில்தான் இந்த அதிசயமான விளையாட்டு நடக்கிறது. இது போன்ற யஜ்யம் முழு கல்பத்திலும் வேறு எப்பொழுதும் படைக்கப்படுவது இல்லை. இது சுயராஜ்யத்தை அடைவதற்கான ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்யமாகும். இதில்தான் தடை ஏற்படுகிறது. ஓம் சாந்தி. நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? இதனை பள்ளி அல்லது பல்கலைக்கழகம் என்றும் சொல்லலாம். விஸ்வவித்யாலயம் இந்த ஈஸ்வரிய வித்யாலயத்தின் கிளைகள் இருக்கின்றன. பாபா பெரியதிலும் பெரிய பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறார். சாஸ்திரங்களில் ருத்ர ஞான யஜ்யம் என்று எழுதிவிட்டார்கள். இந்த சமயத்தில் சிவபாபா இந்த பாடசாலை அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கற்பிக்கிறார், பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்பது குழந்தைகளினுடைய புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். பகவானுடைய யஜ்யம் படைக்கப்பட்டு உள்ளது. இது பெயர் பெற்றதாகும். ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ர ஞான யஜ்யமாகும். ராஜஸ்வ என்றால் சுயராஜ்யத்திற்காக என்பதாகும். அஸ்வமேத என்றால் பார்ப்பதற்கு என்னவெல்லாம் தெரிகிறதோ அவை அனைத்தையும் அர்ப்பணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஷரீரம் கூட ஸ்வாஹா ஆகி விடுகிறது. ஆத்மா ஸ்வாஹா ஆக முடியாது. அனைவருடைய ஷரீரங்களும் ஸ்வாஹா ஆகிவிடும். மீதம் ஆத்மாக்கள் திரும்பி சென்று விடுவார்கள். இது சங்கம யுகமாகும். அநேக ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள். மீத ஷரீரங்கள் அழிந்துவிடும். இவை அனைத்தும் நாடகமாகும். நீங்கள் நாடகத்தின் கட்டுப்பாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், நான் ராஜஸ்வ யஜ்யத்தை படைத்தேன் என்று சொல்ல முடியாது. நாடகத்தின் திட்டப்படி குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக கல்பத்திற்கு முன்பு போலவே ஞான யஜ்யம் படைக்கப்பட்டு உள்ளது. நான் படைத்தேன் என்பதற்கும் கூட பொருள் இல்லை. நாடகத்தின் திட்டப்படி படைக்கப்பட்டுள்ளது. கல்ப கல்பமாக படைக்கப்படுகிறது. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது அல்லவா? நாடகத்தின் திட்டப்படி ஒரு முறைதான் யஜ்யம் படைக்கப்படுகிறது. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. சரியாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட சத்யுகம் இருந்தது. இப்பொழுது மீண்டும் சக்கரம் திரும்ப சுழன்று கொண்டிருக்கிறது. மீண்டும் புதிய உலகம் ஸ்தாபனையாகிக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் புதிய உலகத்தில் சுயராஜ்யத்தை அடைவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும். யார் ஆவார்கள் என்றால், யார் நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன்பு ஆகியிருந்தார்களோ அவர்கள்தான் ஆவார்கள். இப்பொழுதும் ஆவார்கள். சாட்சியாக இருந்து நாடகத்தை பார்க்க வேண்டும். மேலும் முயற்சியும் செய்ய வேண்டி இருக்கிறது. குழந்தைகள் வழியையும் கூற வேண்டும். முக்கியமான விஷயம் தூய்மையினுடையதாகும். பாபாவை அழைப்பதே வந்து எங்களை தூய்மையாக்கி இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் என்பதற்காகவே ஆகும். பாபா வீட்டிற்கு அழைத்து செல்லதான் வருகிறார். குழந்தைகளுக்கு
அதிகமான கருத்துகள் கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் பாபா கூறுகிறார், முக்கியமான விஷயம் மன்மனாபவ ஆகும். தூய்மையாவதற்காக பாபாவை நினைவு செய்கிறோம். இதை மறக்கக்கூடாது. எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு நன்மை ஏற்படும். சார்ட் வைக்க வேண்டும். இல்லை என்றால் பிறகு கடைசியில் தோற்றுப்போய் விடுவீர்கள். நாம் தான் சதோ பிரதானமானவர்களாக இருந்தோம். வரிசைப்படியான முயற்சியின்படி யார் உயர்ந்தவர்களாக ஆகிறார்களோ அவர்கள்தான் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். பிறகு சுகத்தின் நாட்கள் வரும் என்பது நினைவில் இருக்க வேண்டும். நம்முடைய அளவற்ற சுகத்தின் நாட்கள் வரப்போகிறது. பாபா ஒரு முறைதான் வருகிறார். துக்கதாமத்தை அழித்து நம்முடைய சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார். இப்பொழுது நாம் பிறகு தெய்வீக குடும்பத்திற்கு செல்வோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். இந்த சங்கமம்தான் உயர்ந்த புருஷோத்தமர்களாக ஆவதற்கான யுகம் என்ற இந்த சமயத்தை பற்றி தான் பாடப்பட்டுள்ளது. நமக்கு எல்லையற்ற தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு போக போக துறவிகள் கூட ஏற்றுக்கொள்வார்கள். அந்த சமயம் கூட வரும் அல்லவா? இப்பொழுது உங்களுடைய தாக்கம் ஏற்பட முடியாத இப்பொழுது ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது சமயம் இருக்கிறது. கடைசியில் இந்த துறவிகள் போன்றவர்கள் கூட வந்து புரிந்து கொள்வார்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்ற ஞானம் யாரிடத்திலும் இல்லை. தூய்மையில் எவ்வளவு தடைகள் வருகிறது என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அபலைகள் மீது கொடுமைகள் நடக்கிறது. திரௌபதி அழைத்தார் அல்லவா? உண்மையில் நீங்கள் அனைவரும் திரௌபதிகள், சீதைகள், பார்வதிகள் ஆவீர்கள். நினைவில் இருப்பதன் மூலம் அபலைகள், கூனிகள் கூட பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து விடுகிறார்கள். தந்தையின் நினைவில் இருக்க முடியும் அல்லவா? பகவான் வந்து யஜ்யத்தை படைத்துள்ளார். இதில் எவ்வளவு தடைகள் வருகின்றன. இப்பொழுதும் கூட தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. குமாரிகளுக்கு கட்டாய திருமணம் செய்விக்கிறார்கள். இல்லை என்றால் அடித்து விரட்டி விடுகிறார்கள். ஆகையால் ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவருக்கு ரதம் தேவை. அதில் வந்து தூய்மையாக ஆக்குவதற்கு கங்கை நீரின் மூலம் தூய்மையாக ஆக மாட்டார்கள். பாபாதான் வந்து தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். இந்த தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் முன்னால் நிற்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஏன் பாபாவினுடையவர்களாக ஆகி அர்ப்பணமாகிவிடக் கூடாது? எப்படி ஸ்வாஹா ஆவது என்று கேட்கிறார்கள். எப்படி அனைத்தையும் யஜ்யத்திற்கு மாற்றுவது? பாபா கூறுகிறார், குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சாக்கார பாபாவை பார்க்கின்றீர்கள் அல்லவா? இவர் சுயம் செய்து காண்பித்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட கர்மத்தை நாம் செய்கிறோமோ அப்படி நம்மை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். பாபா இவரின் மூலம் கர்மத்தை செய்ய வைத்தார் அல்லவா? அனைத்தையும் யஜ்யத்தில் ஸ்வாஹா செய்து விட்டார். ஸ்வாஹா ஆவதில் ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா என்ன? இவர் ஒன்றும் செல்வந்தரும் இல்லை, ஏழையும் இல்லை, சாதாரணமானவராக இருந்தார். யஜ்யம் படைக்கப்படுகிறது என்றால் உணவிற்கான பொருட்கள் அனைத்தும் வேண்டும் அல்லவா?
இது ஈஸ்வரிய யஜ்யமாகும். ஈஸ்வரன் வந்து இந்த ஞான யஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றார், உங்களுக்கு படிப்பிக்கின்றார். இந்த யஜ்யத்தின் புகழ் மிக பெரியதாகும். ஈஸ்வரிய யஜ்யத்திலிருந்துதான் உங்களுடைய ஷரீர நிர்வாகம் நடக்கிறது. யார் தங்களை அர்ப்பணமானவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நாம் கருவிகளாக இருக்கிறோம். இவை அனைத்தும் ஈஸ்வரனுடையது. நாம் சிவபாபாவின் யஜ்யத்திலிருந்து உணவை சாப்பிடுகிறோம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? அனைவரும் இங்கே வந்து தங்கிவிடக் கூடாது. இவர் எப்படி அனைத்தையும் ஸ்வாஹா செய்தார் என்ற உதாரணத்தை பார்த்தீர்கள் அல்லவா? எப்படி இவர் கர்மம் செய்கிறாரோ இவரை பார்த்து மற்றவர்களுக்கும் சிந்தனையில் வந்தது என்று பாபா கூறுகிறார். அநேகர் ஸ்வாஹா ஆனார்கள். யார் யார் ஆனார்களோ அவர்கள் தங்களுடைய ஆஸ்தியை எடுக்கிறார்கள். புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆத்மா சென்றுவிடும், மீதம் ஷரீரம் அனைத்தும் அழிந்துவிடும். இது எல்லையற்ற யஜ்யமாகும். இதில் அனைத்தும் ஸ்வாஹா ஆகும். எப்படி புத்தியின் மூலம் அர்ப்பணமாகி பற்றற்றவர்களாக ஆவது என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இந்த பொருட்கள் அனைத்தும் சாம்பலாக போகிறது என்பதை தெரிந்துள்ளீர்கள். எவ்வளவு பெரிய யஜ்யமாக இருக்கிறது. பிறகு சத்யுகத்தில் எந்த யஜ்யமும் படைக்கப்படுவது இல்லை. எந்த தொந்தரவும் இல்லை. இந்த பக்தி மார்க்கத்தின் அநேக யஜ்யங்கள் அனைத்தும் முடிந்து விடுகிறது. ஞானக்கடல் ஒரு பகவான் ஆவார். அவர்தான் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறார். சத்தியமானவராக உயிரோட்டமானவராக இருக்கிறார். ஷரீரம் ஜடமாகும். ஆத்மாதான் உயிரோட்டம் உள்ளதாகும். அவர் ஞானக்கடலாக இருக்கிறார். குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானக்கடல் அமர்ந்து கற்பிக்கிறார். அவர்கள் வெறுமனே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாபா உங்களுக்கு ஞானம் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஞானம் ஒன்றும் அதிகமாக இல்லை. உலக நாடக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தந்தை அவரே உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். சாதாரண உடலில் பிரவேசிக்கிறேன் என்று கூறுகிறார். பாக்யரதம் கூட புகழ் பெற்றதாக இருக்கிறது. பாபா கண்டிப்பாக மனித உடலில்தான் வருவார். அவருக்கு சிவன் என்ற ஒரே ஒரு பெயர்தான் இருந்து வருகிறது. மற்ற அனைவருடைய பெயரும் மாறுகிறது. இவருடைய பெயர் மாறவில்லை. மற்றபடி பக்தியில் அநேக பெயர்களை வைத்து விட்டார்கள். இங்கே சிவ பாபா தான் இருக்கிறார். சிவன் நன்மை செய்பவர் என்று சொல்லப்படுகிறது. பகவான் தான் வந்து புதிய உலகமான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். எனவே நன்மை செய்பவர்தான் அல்லவா பாரதத்தில் தான் ஸ்வர்க்கம் இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நரகமாக இருக்கிறது. பிறகு கண்டிப்பாக சொர்க்கமாக ஆகும். இதனை புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது பாபா படகோட்டியாக வந்து உங்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். இது பழைய துக்கம் நிறைந்த உலகம். பிறகு நாடகத்தின்படி கண்டிப்பாக புதிய உலகமாக ஆக்கும். அதற்காகவே நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பாபாவின் நினைவுதான் அடிக்கடி மறந்து விடுகிறது. இதில்தான் உழைப்பு இருக்கிறது. மற்றபடி உங்களின் மூலம் என்ன பாவ கர்மம் நடந்ததோ அதனுடைய தண்டனை கர்ம வினையின் ரூபத்தில் அனுபவிக்கத்தான் வேண்டும். கர்ம வினையை கடைசி வரை அனுபவிக்கத்தான் வேண்டும். அதில் மன்னிப்பு கிடைக்க முடியாது. பாபா மன்னித்து விடுங்கள் என்பதும் கிடையாது. மன்னிப்பு எதுவும் கிடையாது. அனைத்தும் நாடகத்தின்படி நடக்கிறது.
மன்னிப்பு போன்ற எதுவும் இல்லை. கணக்கு வழக்குகளை முடிக்கத்தான் வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். அதற்கும் ஸ்ரீமத் கிடைக்கிறது. ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவினுடைய ஸ்ரீமத்தின் மூலம் நீங்கள் உயர்ந்தவர்களாக தேவதைகளாக ஆகின்றீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார். நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். பாபா கல்ப கல்பமாக வந்து நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்ற நினைவு இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ளது. அரை கல்பம் அந்த படிப்பின் பலன் கிடைக்கிறது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்ற ஞானத்தின் அவசியம் இருப்பது இல்லை. கல்ப கல்பமாக ஒரே முறை வந்து இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்று கூறுகிறார். உங்களுடைய வேலை படிப்பது மற்றும் தூய்மையாவதாகும். யோகத்தில் இருக்க வேண்டும். பாபாவினுடையவர்களாக ஆன பிறகு தூய்மையாக ஆகவில்லை என்றால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பெயர் கெட்டு விடுகிறது. சத்குருவை நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. இவர் யார் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை. சத்தியமான தந்தைதான் சத்குரு. சத்தியமான ஆசிரியராக இருப்பார் அல்லவா? அவர்தான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். உண்மையான சத்குருவும் அவரே ஆவார். எப்படி பாபா ஞானக்கடலாக இருக்கிறாரோ அதுபோல நீங்களும் கூட ஞானக்கடல் அல்லவா? பாபா முழு ஞானத்தையும் கொடுத்து விட்டார். யார் எந்த அளவிற்கு கல்பத்திற்கு முன்பு தாரணை செய்தார்களோ அவ்வளவுதான் செய்வார்கள். முயற்சி செய்ய வேண்டும். கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. எவ்வளவு அட்டயோகம் போன்றவைகளை செய்கிறார்கள். அதுவும் கர்மம் தானே. இது கூட வாழ்க்கைக்கான ஒரு தொழிலாகும். புகழ் கிடைக்கிறது. அதிகமான பணம் கிடைக்கிறது. நீரின் மீது நெருப்பின் மீது நடக்கிறார்கள். பறக்க மட்டும் முடியாது. அதற்கு பெட்ரோல் போன்றவை தேவை அல்லவா? ஆனால் இவற்றின் மூலம் எந்த பலனும் இல்லை. தூய்மையாக ஆவதே இல்லை. அறிவியலாளர்களுடைய போட்டி கூட இருக்கிறது. அவர்களுடையது அறிவியலின் போட்டி. உங்களுடையது அமைதியினுடையதாகும். அனைவரும் அமைதியை தான் வேண்டுகிறார்கள். பாபா கூறுகிறார், அமைதி உங்களுடைய சுய தர்மம். உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடான சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். இது துக்கதாமம். நாம் சாந்தி தாமத்திலிருந்து பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். இந்த துக்கதாமம் அழிய வேண்டும். இதை நல்ல விதத்தில் தாரணை செய்து பிறகு மற்றவர்களை தாரணை செய்ய வைக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கிறது. அந்த படிப்பை படித்துவிட்டு பிறகு ஷரீர நிர்வாகத்திற்காக மண்டையை உடைத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதிர்ஷ்டம் உடைய குழந்தைகள் நாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று உடனே நிர்ணயம் செய்து விடுகிறார்கள். அந்த படிப்பின் மூலம் என்ன கிடைக்கிறது மற்றும் இந்த படிப்பின் மூலம் என்ன கிடைக்கிறது. இந்த படிப்பின் மூலம் 21 பிறவிகளுக்கு பலன் உருவாகிறது. எனவே நாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும் என்ற சிந்தனை செய்ய வேண்டும். யார் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டுமோ அவர்கள் எல்லையற்ற படிப்பை படிப்பதில் ஈடுபடுவார்கள். ஆனால் நாடகத்தின் திட்டப்படி யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் பிறகு அந்த படிப்பில் மூழ்கி விடுகிறார்கள். இந்த படிப்பை படிப்பது இல்லை, நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள். எந்த ஞானம் நன்றாக இருக்கிறது என்று பாபா கேட்கிறார். அந்த படிப்பின் மூலம் என்ன கிடைக்கும் மற்றும் இதன் மூலம் என்ன கிடைக்கும்? உலகாய கல்வியின் மூலம் என்ன கிடைக்கும்? பாபா ஏதோ கொஞ்சம் சம்பாதிப்போம். இங்கே பகவான் படிப்பிக்கிறார். நாம் படித்துவிட்டு
ராஜ்ய பதவியை அடைய வேண்டும் எனும்போது எந்த விஷயத்தில் அதிக கவனம் கொடுக்க வேண்டும்? பாபா அந்த படிப்பை படித்துவிட்டு பிறகு வருவோம் என்று சிலர் கூறுகிறார்கள். இவர்களுடைய பாக்கியத்தில் இல்லை என்று பாபா புரிந்து கொள்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்னும் போக போகத்தான் பார்க்க வேண்டும். ஷரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்படியென்றால் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் ஈடுபட வேண்டும் அல்லவா? யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்குமோ அவர்கள்தான் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்குவார்கள். நாங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுத்துவிட்டுதான் விடுவோம் என்ற வேகம் முழுமையாக இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்றால் ஏன் இந்த கடைசி பிறவியில் நாம் தூய்மையாக கூடாது? இவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள், தூய்மையாக இருக்கிறார்கள், பொய் கூறுவது இல்லை. அனைவரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நம்புவதில்லை. எப்பொழுது பழைய உலகத்தை புதியதாக வேண்டுமோ அப்பொழுதுதான் பாபா வருகிறார். பழைய உலகத்தின் அழிவு முன்னால் இருக்கிறது. இது மிக தெளிவாக தெரிகிறது. நேரமும் அதே நேரம்தான். அநேக தர்மங்கள் இருக்கின்றன. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருந்தது. இது கூட உங்களுடைய புத்தியில் தான் இருக்கிறது. உங்களில் கூட சிலர் இன்னும் கூட நம்பிக்கையை மெதுவாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நம்பிக்கை கொள்வதற்கு நேரம் ஆகுமா என்ன? ஷரீரத்தின் மீது கூட ஏதும் நம்பிக்கை இருக்கிறதா என்ன? வாய்ப்பை கொஞ்சமும் இழந்துவிடக் கூடாது. யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் கொஞ்சம் கூட புத்தியில் வருவது இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கு 21 பிறவிகளுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஷரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆகையால் சிறிதளவும் கூட வாய்ப்பை நடுவ விடக்கூடாது. பச்சற்றவர்களாக ஆகி தங்களுடைய அனைத்தையும் ருத்ர யஜ்யத்தில் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். தங்களை அர்ப்பணித்து ஒரு பொறுப்பாளராக ஆகி பராமரிக்க வேண்டும். சாக்கார தந்தையை பின்பற்ற வேண்டும். வரதானம். ஈஸ்வரிய பூதை மூலம் பழைய உலகை மறக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளாலும் நிறைந்தவராகுக. எப்படி அந்த பூதை அனைத்தையும் மறக்க வைக்கிறதோ அதுபோல இந்த ஈஸ்வரிய பூதை துக்கங்களின் உலகை சகஜமாகவே மறக்கச் செய்யும். அந்த போதையில் அதிக நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. அதிகம் அருந்துவதால் அழிந்து போகிறார்கள். ஆனால் இந்த போதை அழிவற்றதாக ஆக்கிவிடும். யார் எப்பொழுதும் ஈஸ்வரிய போதையில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்து பிராப்திகளாலும் நிறைந்தவராகி விடுகிறார்கள். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த நினைவின் மூலம் சக்தி வந்துவிடும். ஸ்லோகன். ஒருவர் மற்றவரை காப்பியடிப்பதற்கு பதிலாக பாபாவை காப்பியடியுங்கள். அவ்வியக்த சமிஞ்சை. ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க. உள்நோக்கு தன்மை உடையவர் ஆகுக. விளக்கம். உள்முக நோக்கில் இருப்பவர்கள்தான் ஒவ்வொரு ஞான ரத்தினத்தின் ஆழத்தில் போக முடியும். ஞானத்தின் ஒவ்வொரு கருத்துகளின் ரகசியம் என்ன மற்றும் எந்த சமயம் எந்த விதி மூலம் அதனை காரியத்தில் அல்லது சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். இவ்விதமாக அதை பற்றி சிந்தனை செய்து அந்த ரகசியத்தின் ரசனையில் சென்று விடுங்கள். அப்பொழுது போதையை அனுபவம் செய்ய முடியும்.
ஓம் சாந்தி.